அனைவருக்கும் வணக்கம். உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு. வெல்கம் டு மை சேனல். இந்த காணொளியில யுஜிசி நெட் பாடத்திட்டத்துல அலகு 3ல இடம்பெற்ற சிற்றிலக்கியம் அப்படின்ற பொருண்மையில நம்ம பார்க்க போறோம். முதல் காணொளியா சிற்றிலக்கியம் குறித்த அறிமுகத்த முந்தைய காணொளியில நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிற்றிலக்கியம் நுவலக்கூடிய செய்திகள் அப்படின்ற பொருண்மையில இன்றைய புதிய தலைப்புல ஒரு காணொளி நம்ம பார்க்க போறோம். 96 வகையான சிற்றிலக்கியம் குறித்த ஒரு சிறிய அறிமுகம் தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போறோம். காணொளியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யுஜிசி நெட்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிற்றிலக்கியம் நூலும் செய்திகள் 96 வகையான சிற்றிலக்கியங்களும் அதுல சொல்லக்கூடிய செய்திகளையும் தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போறோம். முதலாவதா பாத்தீங்கன்னா, அங்கமாலை. தலைவன் தலைவியினுடைய உடல் உறுப்புகளை வர்ணித்து அதனுடைய அழகை பாடுவதுதான் அங்கமாலை. அங்கம்னா உறுப்புன்னு அர்த்தம். இரண்டாவதா அட்டமங்கலம். வாழ்த்து பொருண்மையில 8 ஆசிரிய விருத்தப்பாக்களால பாடக்கூடியது அட்டமங்கலம். அட்டம் அப்படின்னா 8 அப்படின்னு அர்த்தம். நம்ம அஷ்ட பிரபந்தம் அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அட்ட சித்திகள் அப்படின்னா 8 சித்தர்கள் அப்படின்னு அந்த 8 சித்தி வேலைகளை செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த அட்டம் அப்படின்றது 8 குறிக்கக்கூடிய சொல். அடுத்து பாத்தீங்கன்னா, 3வது அரசன் விருத்தம். அரசனுடைய நாடு, நகரம், கடல், மலை, வீரம் இதெல்லாம் பேசினா அது அரசன் விருத்தம். அலங்கார பஞ்சம். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, விருத்தம், வண்ணம். பஞ்சம்னா 5ன்னு அர்த்தம். அலங்கார பஞ்சம் அப்படின்றது வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, விருத்தம், வண்ணம் என்னும் 5 உறுப்புகளால பாடக்கூடியதா அலங்கார பஞ்சம். அனுராக மாலை. கனவில் கண்ட பெண்ணை அடைய முடியாத தலைவனுடைய வேட்கைய பாங்கனிடம் கூறனா அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா அனுராக மாலை. ஆற்றுப்படை. இது நம்மளுக்கு பரிச்சயமானதா. பரிசு பெற்ற ஒருவன் பெறாத ஒருவனுக்கு வழி கூறுவது ஆற்றுப்படை. இணை மணி மாலை. வெண்பா, கலித்துறை ஆகிய 2 யாப்பால பாடனா அதுக்கு இணை மணி மாலையின் பெயர். இயன்மொழி வாழ்த்து. தலைவனுடைய குணங்களை கூறி வாழ்த்துவதற்கு இயன்மொழி வாழ்த்துன்னு பேரு. இரட்டை மணி மாலை. வெண்பா, கலித்துறை, ஆசிரிய விருத்தம் இவைகள்ல 2யும் மாறி மாறி வருமாறு பாடக்கூடியதுதான் இரட்டை மணி மாலை. இருபா இருபகது. வெண்பா, ஆசிரியப்பா 2ம் ஒன்றன் பின் ஒன்று தொடர்ந்து வர மாதிரி பாடினா அதுக்கு இருபா இருபகதுன்னு பேரு. உலா. இதுவும் நம்மளுக்கு பரிச்சயமானதுதான். உலா வரக்கூடிய தலைவனை கண்டு 7 பருவ பெண்கள் மயங்குவதா பாடனா அதுக்கு பெயர் உலான்னு பெயர். உலா மடல். தலைவன் மடல் ஏறி வீதியில உலா வருவது உலா மடல். உலத்தி பாட்டு. உலத்தியோ உழவனோ செய்யக்கூடிய உழவு தொழில் பற்றி பாடக்கூடியதுதான் உலத்தி பாட்டு. உளுனை மாலை. அரசனுடைய கோட்டையை வளைத்து கொள்வத பாடக்கூடியது உளுனை மாலை. உற்பவ மாலை. திருமாலினுடைய 10 அவதாரங்களை கூறி தலைவனை கொள்வதை பாடுவது, தலைவன் ஏற்றுக்கிறத பாடுறது உற்பவ மாலைன்னு பெயர். ஊசல். பெண்டிருடைய விளையாட்டு. சுற்றும் சூழ வாழ்வாயாக அப்படின்னு வாழ்த்தி பாடனா அதுக்கு ஊசல்னு பெயர். ஊர்வெண்பா. ஊரினுடைய சிறப்பை பாடக்கூடியது ஊர்வெண்பா. ஊர் நேரிசை வெண்பா. கோயிலை சிறப்பிக்க ஊரினுடைய சிறப்புகளை புகழ்ந்து பாடக்கூடியது ஊர் நேரிசை வெண்பா. இன்னிசை வெண்பா அப்படின்னா இன்னுரையால பாடக்கூடியது இன்னிசை வெண்பா. கோயிலை சிறப்பிக்க ஊரினுடைய இன்னுரையால பாடினா அதுக்கு இன்னிசை வெண்பான்னு பெயர். பெயர் நேரிசை வெண்பா. இறைவனுடைய பெயரை குறிப்பிட்டு நேரிசை வெண்பாவால பாடனா அதுக்கு நேரிசை வெண்பான்னு பெயர். அதே மாதிரி இன்னிசையால பாடினா இன்னிசை வெண்பான்னு பெயர். என் செய்யுள். பாட்டுடை தலைவனுடைய ஊர் பெயர், எழில், வீரம் இதெல்லாம் பாடனா என் செய்யுள் அப்படின்னு அர்த்தம். ஐந்திணை செய்யுள். ஐந்திணைக்கும் உரிய வகையில பாடக்கூடியது ஐந்திணை செய்யுள். ஒருபா ஒருபகுது. ஒரு பாவகை மூலம் ஒரு பொருளின் மேல 10 பாடல்களை பாடினா அதுக்கு ஒருபா ஒருபகுதுன்னு பெயர். எழுக்கூற்றிருக்கை. 1 முதல் 7 வரையிலான எண்களை ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் அமையுமாறு பாடினா அதுக்கு எழுக்கூற்றிருக்கைன்னு பெயர். ஒலி அந்தாதி. ஓசை நயமுடைய பாடல்கள் அந்தாதி தொடையில பாடினா அதுக்கு ஒலி அந்தாதின்னு பெயர். கடிகை வெண்பா. அரசனுடைய செயல்பாடுகள் நாளிகைக்கு நாளிகை வேறுபடும் அப்படின்றத அடிப்படையா கொண்டு அந்த மன்னனை புகழ்ந்து பாடினோம்னா அதுக்கு கடிகை வெண்பான்னு பெயர். கடைநிலை. பரிசில் பெற வந்திருக்கக்கூடிய இரவலன் தன்னுடைய வரவை வாயிற்காப்போன் மூலம் மன்னனுக்கு தெரிவிக்கிற மாதிரி சொன்னா அதுக்கு பெயர் கடைநிலைன்னு பெயர். கண்படை நிலை.
அரசன் வந்து சுமையுடன் தூங்காமல் இருக்கக்கூடிய மன்னனை அரசியல் சுமையுடன் தூங்காமல் இருக்கக்கூடிய மன்னனை துயில் கொள்ளுமாறு வேண்டி பாடினா அதுக்கு வந்து கண்படை நிலையின் பெயர் கலம்பகம். 18 உறுப்புகள் கலந்த ஒரு கலப்பு தான் கலம்பகம். காஞ்சி மாலை ஊரின் புறத்தே உள்ள பகை வேந்தனை எதிர்கொள்ள காஞ்சி பூ சூடி போருக்கு போனா அது காஞ்சி மாலையின் பெயர். காப்பு மாலை பாட்டுடை தலைவனை கடவுள் வந்து காக்கணும் அப்படின்னு வேண்டி பாடினா அதுக்கு காப்பு மாலையின் பெயர். காப்பியம் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய 4 பொருளை பேசினா அது வந்து காப்பியம். சிறுங்காப்பியம் அப்படின்னா இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா அது சிறுங்காப்பியம். குலமகன் குழந்தையை பாட்டுடை தலைவனா பாவித்து பாடினா அதுக்கு வந்து குலமகன் பெயர். குறத்தி பாட்டு முக்காலத்தையும் கணித்து கூறக்கூடிய குறத்தி குறி சொல்வதாக அமைத்து பாடக்கூடியது குறத்தி பாட்டு. கேசாதி பாதம் தலைவியினுடைய கூந்தல் முதல் பாதம் வரை உள்ள அழக பாடக்கூடியது கேசாதி பாதம். பாதாதி கேசம் பாதம் முதல் கேசம் முடிய பாடப்பெறுவது. பெரும்பாலும் இறைவனை வந்து வழிபடும் போது பாதாதி கேசம் அப்படின்னு சொல்லுவாங்க வர்ணிக்கும் போது. இப்ப மனிதர்களை வந்து வர்ணிக்கும் போது கேசாதி பாதம் தலையில தொடங்கி பாதத்துல முடிப்போம். அடுத்ததாக கைக்கிளை மாலை ஒருதலை காதல பாடக்கூடியது கைக்கிளை மாலை. கையறு நிலை துன்பத்தால ஏற்படக்கூடிய செயலற்ற நிலையை பாடினா அதுக்கு வந்து கையறு நிலையின் பெயர். கோவை அகப்பொருள் செய்திகளை நிரல்பட தொகுத்து உரைப்பதற்கு கோவையின் பெயர். சாதகம் தலைவனுடைய வாழ்க்கைய கோள்களினுடைய மூலமா கணித்து அதுல சொல்லக்கூடிய பொருண்மையை அமைத்து பாடக்கூடியது சாதகம் பெயர். சின்னப்பூ அரசனுடைய நாடு ஊர் மலை ஆறு யானை முரசு கொடி குதிரை தார் பெயர் முதலிய 10 சின்னங்களை பாடினா அதுக்கு வந்து சின்னப்பூன் பெயர். சதகம் உண்மை பொருளாகிய இறைவனை புகழ்ந்து பாடக்கூடியதுக்கு சதகம் பெயர். செருக்கள வஞ்சி அரசனுடைய போர்க்கள செய்திகளை பாடுவதற்கு செருக்கள வஞ்சின் பெயர். செவி அறிவுறு சான்றோர்களுடைய அறிவுரைய சொல்லக்கூடிய அந்த அறிவுரையை பற்றி பாடக்கூடியதுக்கு தான் செவி அறிவுறுன்னு பெயர். தசாங்க தையல் அரசனுடைய சின்னங்களான நாடு ஊர் மலை ஆறு குதிரை யானை கொடி முரசு தார் பெயர் ஆகியவற்றை புகழ்ந்து பாடக்கூடியது. சின்னப்பூ மாதிரியே தான் இதுவும். அதனால இது வந்து தசாங்க தையல் அப்படின்னு இதற்கு பெயர். தசாங்கம் அப்படின்னா அரசனுடைய சின்னங்களை புகழ்ந்து பாடக்கூடியதுக்கு தசாங்கம் பேரு. தண்டக மாலை அப்படின்னா வெண்பாக்களால் பாடக்கூடியதுக்கு தண்டக மாலையின் பெயர். தாண்டகம் கொச்சக ஒரு போகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாவகையில எண் சீரால பாடினா அதுக்கு வந்து தாண்டகம் பெயர். தாரகை மாலை கற்புடைய பெண்கள் விண்மீன்களாக திகழ்வர் என்பதை பாடக்கூடியதுதான் தாரக மாலை. தானை மாலை காலாட்படையினுடைய சிறப்பை அகவற்பாவால பாடினா அதுக்கு தானை மாலையின் பெயர். தும்பை மாலை பகைவரை தும்பை மாலை பூச்சூடி போர் புரியக்கூடிய ஆற்றலை புகழ்ந்து பாடினா அதுக்கு வந்து தும்பை மாலையின் பெயர். துயிலெடை உறங்கக்கூடிய மன்னன் வந்து விழித்தல பாடக்கூடியது வந்து துயிலெடை. தூது காதல் கொண்ட தலைவி தன் காதல் குறிப்பை அன்னம் மயில் முதலிய 10 பொருள்களிடம் எடுத்துரைத்து தலைவனிடம் தெரிவித்து மாலை வாங்கி வருமாறு பாடனா அதுக்கு வந்து தூதுன்னு பெயர். தொகை செய்யுள் தனித்தனியாக இருக்கக்கூடிய செய்யுட்களை ஒன்று திரட்டி ஒரே நூலா செய்யக்கூடிய முறைக்கு வந்து தொகை செய்யுள் பெயர். நயனப்பத்து கண்ணை சிறப்பித்து பாடுவதற்கு நயனப்பத்துன்னு பெயர். நயனம்னா கண்ணுன்னு அர்த்தம். பயோதர பத்து பெண்களினுடைய மார்பினை புகழ்ந்து பாடினா அதுக்கு வந்து பயோதர பத்துன்னு பெயர். நவமணி மாலை 9 விதமான யாப்புகள் கலந்து வருமாறு பாடக்கூடியதுக்கு நவமணி மாலையின் பெயர். நவம்னாவே 9. நாம மாலை தலைமக்களை புகழ்ந்து பாடுவதற்கு நாம மாலையின் பெயர். புகழ்ச்சி மாலை பெண்களை புகழ்ந்து பாடுவதற்கு புகழ்ச்சி மாலை. 40 பாடுபொருளே 40 பாடல்களை பாடினா அதுக்கு 40ன்னு பெயர். நான்மணி மாலை 4 வகை பாக்களால 40 பாடல்கள் பாடினா அதுக்கு வந்து நான்மணி மாலைன்னு பெயர். நூற்றந்தாதி 100 பாடல்களால அந்தாதி தொடையில அமையற மாதிரி பாடினா அதுக்கு 100 அந்தாதின்னு பெயர். நொச்சி மாலை பகை அரசனால முற்றுகையிடப்பட்ட மன்னன் மதிலுக்குள் இருந்து கொண்டு போர் புரியக்கூடிய முறையை பாடுவதற்கு நொச்சி மாலையின் பெயர். பதிகம் 10 பாடல்களை கொண்டு பாடினா அதுக்கு பதிகம் பெயர். பதிற்றந்தாதி அப்படின்னா 10 பாடல்களால அந்தாதி தொடையில பாடினா அதுக்கு வந்து பதிற்றந்தாதின்னு பெயர். பரணி போர்க்களத்தை புகழ்ந்து பாடினா அதற்கு பரணி அப்படின்னு பெயர். பல் சந்த மாலை பல சந்தங்களை பெற்று வரக்கூடிய இலக்கியத்துக்கு தான் பல் சந்த மாலைன்னு பெயர். பவனி காதல் உலாவின் போது
நிகழக்கூடிய நிகழ்வுகளை சிறிது மாற்றி பாடனா அதுக்கு வந்து பவனிக்காதல்னு பெயர். பன்மணி மாலை பல்வேறு பொருண்மைகளை கொண்டு பாடப்பெறுவது பன்மணி மாலைன்னு பெயர். பிள்ளைத்தமிழ் தெய்வத்தையோ அரசனையோ குழந்தையாக பாவித்து 3 முதல் 21ஆம் மாதம் வரை 10 பருவங்களை பிரிச்சு பாடினா அதுக்கு பிள்ளைத்தமிழ் பெயர். புறநிலை பாட்டுடை தலைவன தெய்வம் புறம் நின்று காக்க காக்க வாழ்த்துவதாக பாடக்கூடியது புறநிலை. புறநிலை வாழ்த்து தலைவனை வாழ்த்துவது மற்பாவுல மட்டுமே பாடக்கூடியதுதான் அந்த புறநிலை வாழ்த்து. பெருங்காப்பியம் தொன்ம கதைகளை குறித்து வரக்கூடிய ஒரு தொடர்நிலை செயலுக்கு தான் பெருங்காப்பின் பெயர். பெருமகிழ்ச்சி மாலை தலைவியினுடைய குணம் அழகு ஆக்க கூறுகள் பற்றி பாடினா அது வந்து பெருமகிழ்ச்சி மாலையின் பெயர். பெருமங்கலம் அரசன் தன் பிறந்த நாள்ல சினம் கொள்ளாமல் அருளுடன் இருப்பதை பாடினா அதுக்கு வந்து பெருமங்கலம் பெயர். போர்க்கெழு வஞ்சி மண்ணாசையால் மன்னன் மாற்றான் மீது படையெடுத்து செல்வதை பாடக்கூடியதான் போர்க்கெழு வஞ்சி. மங்கள வெள்ளை நாட்டுப்புற மகளிர் உலக்கை குத்தும் போது கற்பினுடைய திறத்தை வாழ்த்தி பாடனா அதுக்கு வந்து மங்கள வெள்ளையின் பெயர். மடல் தலைவியை பெறுவதற்காக தலைவன் பனைக்கற்கால் ஆன மடல்ல ஏறி செல்வதை பாடனா அதுக்கு மடல்னு பெயர். மணிமாலை வெண்பா மற்றும் கலித்துறையில பாடினா அதற்கு மணிமாலையின் பெயர். முதுகாஞ்சி இளமை நிலையில்லாதது என இளைஞர்களுக்கு சான்றோர் எடுத்துரைக்கக்கூடிய நோக்கில பாடினா அதுக்கு வந்து முதுகாஞ்சின் பெயர். மும்மணிக்கோவை நேரிசை வெண்பா நேரிசை ஆசிரியப்பா கலித்துறை ஆகிய 3 பாக்கள் அடுத்தடுத்து வருமாறு அந்தாதி வகையில பாடினா அதுக்கு வந்து மும்மணிக்கோவையின் பெயர். மும்மணி மாலை வெண்பா கலித்துறை ஆசிரியம் ஆகிய 3 யாப்புக்கள் அடுத்தடுத்து வருமாறு பாடினா அதுக்கு வந்து மும்மணி மாலையின் பெயர். மெய்கீர்த்தி தலைவனுடைய உண்மை புகழ பாடக்கூடியதுதான் மெய்கீர்த்தி. வசந்த மாலை வீசக்கூடிய தென்றலை பாடினா அதுக்கு வந்து வசந்த மாலையின் பெயர். வரலாற்று வஞ்சி ஒருவர் வரலாற்றை வஞ்சிப்பாவுல பாடினா வரலாற்று வஞ்சி அப்படின்னு அதற்கு பெயர். வருகக்கோவை பாடலுடைய முதல் எழுத்தாக வர்க்க எழுத்துக்கள் வருமாறு பாடக்கூடியது வருகக்கோவை. வர்க்க மாலை க ச த ந ப ம வ இந்த எழுத்துக்கள் முதல் எழுத்தா வர்ற மாதிரி பாடினா அதுக்கு வந்து வர்க்க மாலையின் பெயர். வாகை மாலை அரசனுடைய வெற்றியை பாடினா அதற்கு வாகை மாலையின் பெயர். வாதோரண மஞ்சரி ஏனைய வசப்படுத்துதல் வெட்டி வீழ்த்துதல் குரலால் அடக்கி ஆளுதல் ஆகிய ஆளுமை சிறப்புகளை புகழ்ந்து பாடினா அதுக்கு வந்து வாதோரண மஞ்சரின் பெயர். வாயுரை வாழ்த்து மருந்து போன்று நலம் தரக்கூடிய உறுதி பொருள்களை எடுத்துரைப்பதுதான் வாயுரை வாழ்த்து. விருத்தம் அரசனுடைய வெண்குற்ற கொடை செங்கோல் இதனுடைய சிறப்புகளை ஆசிரியப்பாவால பாடினோம்னா அதுக்கு விருத்தம்னு பெயர். விளக்கு நிலை திருவிளக்கு வளம் சுழன்று எரிதல் வெள்ளி உண்டாகும் என பாடனா அதற்கு விளக்கு நிலையின் பெயர். வீர வெற்றி மாலை வெற்றிப்பூ சூடி பகை அரசனுடைய ஆணறிகளை கவர்ந்து வரக்கூடிய திறத்தை பாடினா அதுக்கு வந்து வீர வெற்றி மாலையின் பெயர். வெற்றி கரந்தை மஞ்சரி கரந்தை பூச்சூடி தனது ஆணிரைகளை மாற்றானிடமிருந்து மீட்டு கொண்டு வருவதை பாடனா அதுக்கு வந்து வெற்றி கரந்தை மஞ்சரின் பெயர். வேனில் மாலை இளவேனில் முதுவேனில் காலத்தை சிறப்பித்து பாடனா அதுக்கு வந்து வேனில் மாலையின் பெயர். இந்த தகவலோட சிற்றிலக்கியம் நுகழக்கூடிய செய்திகள் வந்து நிறைவடைகிறது. இந்த காணொலி வந்து உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி பயன்பட்டா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.